அடுத்து ஹோட்டல் சங்கத்தினுடைய நகரத்தினுடைய தலைவர் திரு பூமிநாதன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வேலூர் மாநகர ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக தலைவர் ஞானவேல் அவர்கள் அளித்த பேரில் நான் வந்திருக்கிறேன். வணிகர் சங்கங்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இங்கே வந்திருக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் நம்ம தொழில் செய்வது எவ்வளவு சிரமமாக உள்ளது என்பதை விஜயகுமார் அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக கோபமுகத்தோடு கூறினார்கள். அனைவருமே கவனித்திருப்பீர்கள். இன்றைய சூழ்நிலை மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் நமது வணிகர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. வணிகர்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் வரி கட்ட முடியும். அந்த உண்மை ஏன் இந்த அரசாங்கத்துக்கு புரிய மாட்டேங்குது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. இந்த வரி விதிப்பு என்பது நம் ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுவதாக இருக்குது. வேர்வை சிந்தி வருகின்ற வருமானத்தை சாப்பிடுவது ஒரு பக்கம், ரத்தம் சிந்தி வருகின்ற வருமானத்தை சாப்பிடுவது போல இந்த அரசாங்கங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொத்து வரி கடந்த 6 மாத காலத்திலே 300% உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்போது வந்திருக்கின்ற இந்த வரி விதிப்பு முறை வாடகைதாரர்கள் எந்த வாடகை கட்டினாலும் இந்த 1/11/2024 இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. எந்த வாடகை கட்டினாலும் வாடகைதாரர்கள் கட்டுகின்ற பணத்திற்கு 18% வரி கட்ட வேண்டும் என்ற ஒரு சட்டம் மிகவும் அச்சுறுத்தலான ஒரு சட்டம். இதற்கு முன்னால் எப்படி இருந்தது என்றால், அந்த வாடகைதாரர் அந்த கட்டிடத்தை வாடகை குழு மூலமாக ஒரு 20 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் வந்தால் மட்டும்தான் 18% கட்ட வேண்டும் என்றிருந்த இந்த சட்டத்தை மாற்றி தற்போது புதிய சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நான் ஒரு பிரபலமான ஒரு உணவகத்தை நடத்தி வருகிறேன். அந்த உணவகத்திற்கு நான் மாதம் 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கிறேன். 3 லட்சம் ரூபாய்க்கு 18% வரி என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், 54,000 ரூபாய் மாதம் வரி கட்ட வேண்டும். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7,12,000 ரூபா. இந்த வரியை நான் எந்த விதத்திலும் திரும்ப பெற முடியாது. ஏன்னா நான் இருக்கிறது காம்பவுண்ட் சிஸ்டத்தில் இருக்கிறேன். உணவகங்களுக்கு 5% வரி இருக்கிறதுனால நம்ம இன்புட் டேக்ஸ் கிளைம் எடுக்க முடியாது. ஐடிசி நமக்கு கிடையாது. அப்போ நான் எந்த வழியிலையும் இந்த வரியை திரும்ப எடுக்க முடியாது. ஒரு கட்டடத்துக்கே நான் வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா கட்டுறேன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 7 உணவகங்களை நடத்திட்டு இருக்கேன். 7 உணவகத்துக்கு மாதம் நான் கட்டுகின்ற வாடகை தொகை மட்டும் 10 லட்சம் ரூபாய். அப்போ நான் 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ வரி கட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வரியை நான் எந்த விதத்திலுமே சரி செய்ய முடியாத ஒரு சூழலில் நான் இருந்துட்டு இருக்கோன்னா உணவு தொழில்கள் எப்படி வளரும்? கடந்த 1 ஆண்டு காலமாக இந்த சிறு குறு வணிகர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தனது தொழிலை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி குறிப்பு கூறுகிறது. இது எத்தனை பேர் அறிவீர்கள் என்று தெரியாது. குறைந்தபட்சம் 1 லட்சம் நபர்கள் சிறு குறு வணிகத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தோடு என்னால் போராட முடியாது, இந்த வரி கட்டி என்னால் வியாபாரம் செய்ய முடியாது. அவர் விஜயகுமார் அவர்கள் மிக அருமையாக சொன்னார். நமது இன்றைக்கு இருக்க சூழலிலே லாபம் வருவது என்பது 10% லாபத்தை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்தால் அந்த 10% லாபம் வரும் என்றால், கிட்டத்தட்ட அந்த பிஸ்னஸில் ரொம்ப ஸ்கிராப்லேருந்து டாப் வரைக்கும் வந்த ஒரு ஆள் உட்காந்து யோசித்து தினசரி அந்த கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்குற ஒரு நபர் மட்டும்தான் 10% லாபத்தை எடுக்க முடியும். ஆனால் அரசாங்கத்துக்கு 18%, 28% வரி கட்டணும்னா இது எப்படி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு அரசாங்கம் ஏன் இதை யோசனை செய்வதில்லை என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டும். அரசாங்கங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த வணிகர்களை மிக கொடுமையாக வஞ்சிக்கிறது என்பதை மட்டும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்து போனால் இன்றைக்கி மக்கள்கிட்ட பொதுவாக நம்ம பொதுமக்கள் இருக்கிற சூழல் எப்படி மாறி இருக்குன்னா, இந்த போராட்ட குணமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த போராட்டங்கள் அறிவித்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஞானவேல் சார் நேற்றுக்கு எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லும்போது இந்த போராட்டம் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் 10 பைசா பெட்ரோல் டீசல் ஏறினா அங்கங்கே லாரியை நிறுத்திட்டு, அங்கங்கே ஆட்டோ நிறுத்திட்டு, அங்கங்கே பஸ்ஸை நிறுத்தி இறங்கி போயிட்டு இருந்த இதே சமூகம் இன்றைக்கி கடந்த 4 ஆண்டு காலமாக 100 ரூபாய் பெட்ரோல் விலை இருக்கும்போது ஒரு பக்கமும் எதிர்ப்புக்குள் எழுக்கவில்லையே என்ற ஒரு வேதனை எனக்கு இருந்தது. இந்த போராட்ட குணம் அறிவித்த உடனே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா, மக்கள் மாறினால் மட்டும்தான் அரசாங்கங்கள் மாறும். நம்ம கேள்வியே கேட்காம அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அடிபணிஞ்சு போயிட்டே இருந்தோம்னா இந்த போராட்ட குணம் இல்லாத ஒரு சூழலை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதன் ஒரு அரசாங்கத்தை எதிர்க்க முடியாது. அந்த தனி மனிதன் எதிர்க்கும் போது என்ன நிலைமை ஆச்சு அப்படின்னு கோயம்புத்தூர் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. எங்கள் உணவு துறையை சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கான பலனை என்ன அனுபவிச்சாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் உணவு குடும்பத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சூழல் என்னன்னு தெரியும். ஸோ அப்போ தனி மனிதன் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியாதுன்னா இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடணும், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்கவுங்க சார்ந்த ஆட்களை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, என்னோட மாநில தலைவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசி, ஐயா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது, என்னால் தொழில் பண்ண முடியலன்னா அவர் அதை சரி பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட, எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த நபர்கிட்ட பர்டிகுலராக தொடர்பு கொண்டு அதை பேசும்போது என்னோட தொழில் சிறப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறோம். இப்படி ஒருத்தரும் அவங்க தொழில் சார்ந்த விஷயங்களை சம்பாதிச்சு போயிட்டே இருந்தோம்னா ஒட்டுமொத்த வணிக சமூகம் எப்படி முன்னேறும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை சாதிக்க முடியும். அப்போ அந்த போராட்ட குணங்கள் நிச்சயமாக வரணும். எனக்கு நடந்த ஒரு சின்ன சூழ்நிலை உங்கள்கிட்ட சொல்கிறேன். 2017 தான் ஜிஎஸ்டி வந்தது. அந்த ஜிஎஸ்டி வரக்கு முன்னாடி சர்வீஸ் டேக்ஸ் ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
எங்களுக்கு இந்த உணவகங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருந்துச்சு அந்த சர்வீஸ் டேக்ஸில். நாங்கள் தான் சர்வீஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு எக்ஸம்ஷன் இருந்துச்சு. அப்போ 10% சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு ஜூலை வந்து ஜிஎஸ்டி வருது. அது வர்றதுக்கு முன்னாடி ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து என்ன வந்துச்சுன்னா உணவகங்களும் சர்வீஸ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அப்போ நான் ஒரு நிர்வாகத்தில் உணவு விடுதி நடத்திட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அந்த தலைமை கணக்காளர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சர்வீஸ் டேக்ஸ் நம்பர் எடுக்காதீங்க, நான் ஜிஎஸ்டி கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, சர்வீஸ் டேக்ஸ் நம்பர் எடுத்திங்கன்னா அதை கண்டினியூவாக கட்ட வேண்டியிருக்கும், அதனால் வேணாம், ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போ இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டும் போடலை, அதை கட்டணும்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் போடலன்னு சொன்னாங்க. நாங்கள் அமைதியாக விட்டுட்டோம். அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2017 அந்த 3 மாதம் மட்டும் தான் நம்ம சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம கலெக்ட் பண்ண தொகையோட மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 4,34,000 ரூபா. ஆனால் எனக்கு 5 வருஷத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் வருது. அது 5 வருஷம் 3 நாள் முடிஞ்சிருது. அந்த 5 வருஷம் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த நோட்டீஸுக்கு வேல்யூவே கிடையாது. கரெக்டாக அந்த 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் வருது, இந்த சர்வீஸ் தொகை நீங்கள் கலெக்ட் பண்ணி கட்டலை, இது அஃபென்ஸு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வருது. நான் வந்து போய் எல்லார்ட்டையும் பேசுகிறேன், இந்த மாதிரி என்னோட ஆடிட்டர் கணக்காளரும் அதை சரியாக சொல்லலை, நிர்வாகம் சரியாக சொல்லலை, இது தவறாக நடந்து போச்சு, நாங்கள் அதுக்கப்புறம் உள்ள ஜிஎஸ்டி பீரியட்லேருந்து என்னை பாருங்கள், எல்லா ஜிஎஸ்டி நான் வந்து பெர்ஃபெக்டாக கட்டியிருக்கேன், எல்லா மாதமும் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறேன், நான் அதை ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் நான் இல்லைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போராடுறேன். அதுக்கான விடை எனக்கு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட எப்படி வந்ததுன்னா, நான் கட்டின கலெக்ட் பண்ண தொகையோட மதிப்பு வந்து 4,34,000 ரூபா, அவங்க கட்ட சொன்ன மதிப்பு வந்து 34 லட்சம் ரூபா. 5 வருஷத்துக்குள்ள வட்டியை, அதாவது இன்ட்ரெஸ்ட், டேமேஜ், அதுக்கு ஒரு பெனால்ட்டி எல்லாம் ஒன்றா போட்டு 34 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு உணவு நடத்துகிற ஒரு ஆள்கிட்ட கட்டணும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் டேரெக்டாக கமிஷன்கிட்ட போனேன், அந்த ஹோட்டல் சாவியை பூட்டி உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் நடத்திங்க, என்னால் பண்ண முடியாது, 34 லட்ச ரூபா கட்டிட்டு என்னால் தொழில் பண்ண முடியாதுங்க. இது வந்து அன்னைக்கு இருந்த சூழலில் அங்கே இருந்த நிர்வாகம் தவறாக என்னை வந்து குறியீடு சொல்லிட்டாங்க. என்னோட கணக்காளரும் சரியாக சொல்லலை, அது கெட்ட வேணான்னு சொன்னதுனால நான் கெட்டலை, அது பின்னாடி இருந்த அனைத்து வரிகளையும் நான் சரியாக கட்டியிருக்கேன் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து லா தெரியாதுன்றதே பெரிய அஃபென்ஸு, நீ தெரியாமல் கட்டாதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப வாதாடினார். மறுபடியும் நான் எங்கெல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் தொடர்பு கொண்டு அந்த டேக்ஸை வந்து 434 + 434ன்னு சொல்லி 2 வரியை ஒன்றா கட்டி தான் வெளியில் வந்தேன். கிட்டத்தட்ட 9,80,000. அது கொடுத்த சைடு பணம் என்னன்னு என்னால் சொல்ல முடியாது ஒரு பொதுக்கூட்டத்தில். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இன்றைக்கி உருவாகி என்னை மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து தொடர்பாளர்கள் அதிகமாக இருக்கிறனால தொடர்பு கொண்டு என்னை ஜெயிக்க முடியுது. மற்றவங்களாம் கண்டிப்பாக சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் நிச்சயமாக அந்த தொழிலை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழல் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இது வந்து மாறணும் அப்படின்னா நமக்குள்ளே முதல்ல ஒற்றுமை வேணும். நம்ம இந்த அமைப்புகள் வந்து ஒன்றா இருந்தோம்னா நிச்சயமாக அரசாங்கங்கள் மாறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், மனுஷன் சார்ந்து தான் இந்த கொரோனா வந்து இயற்கைன்னு ஒரு பேரிட உருவாக்கி இந்த உலகமே கொரோனா என்ற காலத்தில் ஸ்தம்பிச்சு போயிருக்கும்போது கூட அந்த மனுஷன் எல்லாரும் தேடி போன இடம் அப்படின்னா உணவு தான். அந்த உணவை பரிமாறுறதுக்கு சரியான காரணமாக இருந்தது நம்மளோட வணிகர்கள் தான். நம்ம அண்ணாச்சி கடை தான் அன்றைக்கி திறந்து வச்சு ஏதோ ஒரு வழியில் மறைமுகமாக அந்த உணவுப் பொருட்களை கொடுத்ததுனால தான் இவ்வளோ பேர் நம்ம உயிர் வாழ முடிஞ்சது. இது அதாவது மற்ற நாடுகள்லாம் வந்து கொரோனா என்னும் கொடிய நோயில் கோரதாண்டம் ஆடி ஸ்தம்பிச்சு போயிருக்கும்போது உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிற காலத்தில் இந்தியா மட்டும் உயிரிழப்புகள் குறைவாக இருந்ததுக்கான காரணம் என்னென்னா நம்ம செஞ்ச தானமும் தர்மமும் புண்ணியம் தான். அதுதான் நம்மளை காப்பாற்றுச்சு. நம்ம மக்களோட எண்ணங்கள் நல்லா இருந்தது, மற்றவர்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணம் உருவாச்சு. அன்னைக்கு தான் அந்த கொரோனா காலத்தில் தான் ஒவ்வொரு மனுஷனும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், எய்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், மேல் வீட்டில் இருக்கவன் நல்லா இருக்கணும், கீழ் வீட்டில் இருக்கவன் நல்லா இருக்கணும், தெருவே நல்லா இருக்கணும் வேண்டின காலம் அப்படின்னா கொரோனா காலம் தான். அப்படி நம்ம மக்கள்லாம் ஒற்றுமையாக இருந்ததுனால தான் அந்த கொரோனா வந்து விரைவாக முறியடிக்கப்பட்டு நம்ம வெளியில் வந்தோம். அன்னைக்கு காலத்தில் நம்ம வணிகர்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த சரக்குகளை கொடுக்காமல் இருந்திருந்தோம்னா நம்ம இந்தியா வந்து அவ்வளோ வேகமாக வெளியில் வந்திருக்க வாய்ப்புகளே இல்லை. அப்போது இந்த வியாபாரிகள் இருந்தால் தான் இந்த நாட்டை வளர்க்க முடியும். இன்றைக்கி 2 லட்சம் கோடி வருமானம் ஜிஎஸ்டி மூலமாக வருதுன்னா அதுக்கு மேலே என்ன அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிறது? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு $149 க்ரூட் ஆயில் ப்ரைஸ் விற்கும்போது நம்ம 60 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்தோம். எல்லாருக்குமே அது தெரியும். $149 க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இருக்கும்போது 60 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோலை இன்றைக்கி $47 48 இத்தாலியில் போர் வரும்போது நமக்கு வந்து குறைவான விலைக்கு வந்து க்ரூட் ஆயில் கிடச்சிக்கும் போது கூட இந்த அரசாங்கங்கள் வந்து அதை குறைப்பதற்காக முன்வரவே இல்லை. மத்திய அரசு சொன்னால் மாநில அரசு குறை சொல்கிறாங்க, மாநில அரசு சொன்னால் மத்திய அரசு குறை சொல்கிறாங்க. வரி வீதமாக மட்டும் 35 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா 35 ரூபாய் மத்திய அரசுக்கும் 35 ரூபாய் மாநில அரசுக்கும் போகுது. இவங்க எல்லாம் ஆளுக்கு 15 ரூபா குறைச்சாங்கன்னா 30 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் குறைக்க முடியும். இந்த பெட்ரோல் 100 ரூபாயிலேருந்து 70 ரூபாய் வந்ததுன்னா நம்மளோட விலைவாசிகள் எல்லாமே குறைஞ்சி போயிருக்கும். இன்றைக்கி அரிசி பருப்பு விற்கிற விலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களால் உணவு தொழிலில் உணவு நடத்தவே முடியல. ஏன்னா எந்த பருப்பு எடுத்தாலும் 145 ரூபாய் கிலோ பருப்பே கிடையாது. 145 155 185 190 அப்படி தான் இருக்குது. காய்கறிகள் எதை எடுத்திங்கனாலும் 40 ரூபாய் கிலோ, ஒரு காய் கூட கிடையாது. இப்படி இருக்கிற சூழலில் எப்படி நம்ம தொழில் பண்ண முடியும்? நம்ம வந்து நகைக்கடை நடத்தலை, தினசரி வந்து விலைப்பட்டியலில் எடுத்து இன்றைய சாப்பாட்டு விலை 145 ரூபா, நாளைய சாப்பாட்டு விலை 160 ரூபா நம்மளால் எழுத முடியாது.
ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை விலை ஏற்றுறதே பயமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலை சேர்ந்த நிறைய பேர் வந்து இப்போ தள்ளுவண்டி வச்சுருக்காங்கன்னா அவங்க மிக குறைவான விலையில் வந்து சாப்பாடை கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் எங்களை மாதிரி தொழில் பண்ணுறவங்க பெரிய வாடகை கட்டி பெரிய சம்பளத்தை கொடுத்து பெரிய நிர்வாகம் பண்ணும்போது எங்களால் விலை குறைப்பை வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது. விலை கூட்டலும் பயமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற வாடிக்கையாளர் எண்ணிக்கையில் வந்து குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எங்கள் எண்ணத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. சடனாக நம்மளால் ரேட்டை ப்ரைஸை கூட்ட முடியாது. இன்றைக்கி வந்து நமக்கு தெரிஞ்சு 2012 1800 2000 இருந்த அந்த கோல்டோட ப்ரைஸ் இன்றைக்கி 7300 ஒரு கிராமு. அந்த விலைவாசி எவ்வளோ வேகமாக உயர்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளோட விலைவாசி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி இருந்த பருப்பு விலை ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த பருப்பு விலை 100 ரூபா இருக்குன்னா இன்றைக்கி 145 ரூபா ஆகுது. நம்ம 4 மாதத்துக்கு கோவிட் பீரியடில் 70 ரூபா 75 ரூபா அந்த துளம்பருப்பு இன்றைக்கி 145 ரூபா. இதை வந்து கோவிட் பீரியடில் நம்ம 120 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 120 ரூபா தான் சாப்பாடு கொடுக்குறோம். நமக்கு அந்த பயமாக இருக்குது. நம்ம விலைவாசியை வச்சு எப்படி இந்த அரசாங்கம் நடத்துகின்ற வரி விதிப்பிலேருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வர முடியும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் சிந்திச்சு பார்த்து நம்ம செயல்படணும். நிச்சயமாக அதுக்கு ஒற்றுமை மட்டும்தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். எல்லாரும் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த போராட்டத்தை குணத்தை உருவாக்கி அரசாங்கங்களுக்கு வலியுறுத்தி நாம் நடத்துகின்ற போராட்டத்தின் மூலமாக அரசாங்கம் செவிசாய்த்து நமக்கு இந்த வரி விதிப்பை முற்றிலுமாக தவிர்க்கணும். அதாவது இந்த வாடகை கட்டடத்தில் இருக்கிற வரி விதிப்பை வந்து முற்றிலுமாக தவிர்த்தா மட்டும்தான் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து வியாபாரம் பண்ண முடியும். அதுக்கு எல்லாருமே கூட இருந்து ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாடு வணிக சங்கங்கள் எடுத்துக்கின்ற முன்னெடுப்புக்கு நாங்களும் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூமிநாதன் ஐயாவை வந்து பேச நாளைக்கு கூட்டம் இருக்குங்கய்யா, நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிடம் பேசணும்னு சொன்னேன். உடனே சொன்னார் ரொம்ப கொட்டணும், நான் எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னாரு. கூட்டிட்டார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிட்டாய் கடைக்காரும் இந்த அப்புறம் வந்து இந்த உணவு நடத்துறவங்க ரொம்ப கஷ்டங்க. என்ன விலை ஏறிச்சின்னு வச்சுங்களேன், இவங்களால் சாப்பாடு விலை 70 ரூபா 80 ரூபா மாற்ற முடியாது. அதே 80 ரூபா தான். இதனால சிக்கல்கள் எல்லாம் நிறைய சொல்லிட்டாரு இவரு. வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.